இனிமேல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக்அப் மரணம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா 25 லாக்அப் மரணங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. இனிமேல் வந்து லாக்அப் மரணம் தொடரக்கூடாதுன்றதுக்காக நம்ம தளபதி அவருடைய தலைமையில் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் கண்டனமாக இதில் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்று சுதந்திரம் பெறது பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் 4 போராட்டம் நடத்தினார். மிகப்பெரிய வலிமையான போராட்டங்கள் நடத்தினார். அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தில் இல்லை, சுதந்திரம் பெற்று இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்து அப்படி இருக்குது. இதே போராட்டத்தை தளபதி அவர்கள் நடத்தி திரும்ப தமிழ்நாட்டுக்கு 2026 சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பாருன்றது உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மடப்புறம் அஜித்குமார் காவலாளி அவங்களுடைய மரணத்தை இது பண்ணி நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்காக எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். சரி, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? போராட்டம் நாங்கள் காலையில் 7-7:30 மணிக்கே அங்கே ராயபுரத்துலேருந்து நாங்கள் வரோம். ஆனால் இங்கே வரதுக்கே எங்களுக்கு போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டாங்க. நேரடியாக எங்களால் டக்குன்னு இந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல. இதில் காரில் நீங்கள் உள்ளே வந்து எந்த ஸ்பாட் வந்ததில் இறங்க முடியல, அது எந்த மாதிரி? இல்லை, அங்கே வரும்போதே அங்கங்கே திருப்பி தான் விட்டாங்களே தவிர கரெக்டாக யாரும் எங்களை ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரல. இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து தான் நாங்கள் வரோம். இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தளபதி அவர்கள் வந்து அஜித்குமார் வந்து காவல்துறையாக துன்புறுத்தினால உயிரிழந்திருக்கிறார். அதனால் தமிழகம் முழுதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு சொல்லி போட்டோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி தராதனால இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் நேற்று இந்த அனுமதி கொடுத்து கூட எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு எங்களால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா வந்து அங்கங்கே காவல்துறை வந்து எங்களை துன்புறுத்துறாங்க, இங்கே போகக்கூடாது. எங்களை இங்கேருந்து ஜெமினி பிரிட்ஜுக்காக போய் சுற்றின்னு வந்தோன்னா ஆர்ப்பாட்டமே முடிஞ்சிடும். தளபதி வர வேண்டிய இடத்துல கூட்டம் சேரக்கூடாதுன்றது ஆளுங்கட்சி பண்ண சதியாலையும் காவல்துறையோட உத்தரவாலையும் எங்களை அனைவரையும் சுற்றி விட்டுருக்குறாங்கோ. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எங்கள் தளபதி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றி அடை போகுதுன்னு தெரிஞ்சு போகிறதுனால திமுக அரசு என்ன பண்ணுறதுன்னா எங்களை யாரும் அந்த இடத்துல போகக்கூடாதுன்றதுனால எங்களை இங்கே தடுத்து நிறுத்துகிறாங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு 3-5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்குறோம். இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுல மணி 11 ஆகிடும். ஒரு 12 மணியில் தளபதி ரீச் ஆகிடுவார் ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆனால் எங்களை அங்கே போகிறதுக்கு முன்னே எங்களை இங்கே தடுக்கிறாங்க. புரியுதா? இதுக்கு இதுனா தெரியுது, திமுகவோட தோல்வி பயம் தெரிகிறது. என் பேர் துறைமுகம், அண்ணன் ராயசன் மாவட்ட செயலாளர், துறைமுக பகுதி செயலாளர் MC உதயகுமார்.